திரு ஜி கே நாகராஜ், இந்திக்கு எங்கிருந்து தனித்தகுதி வருகிறது? ஏன் மும்மொழி கொள்கைங்கிற அடிப்படையில இந்தி மீண்டும் மீண்டும் இங்க பேசுபொருளா இருந்துட்டே இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் பேசுனதை கேட்டேன். எங்க இந்தி வருதுன்னு தான் நான் கேட்கிறேன். நம்ம ஆந்திரா ஒட்டி தெலுங்கு பேசுற மாணவர்கள் குடும்பங்கள் இருக்காங்க, கர்நாடகா ஒட்டி கர்நாடகம் பேசுறவங்க இருக்காங்க, கேரளா ஒட்டி கேரளம் பேசுறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் படிக்கலாமே, அந்த மொழியை படிக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யார்? அதை ஏன் மத்திய அரசு சொல்லிக் கொடுக்க கூடாது? ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? யார் சொன்னாங்க ஹிந்தி படிக்கணும்னு? யார் சொன்னா? யார் உங்களை கட்டாயப்படுத்தினா? யாரும் கட்டாயப்படுத்தலையே. திராவிட மாடல் சொல்றீங்க, திராவிட மாடல்ன்றது எல்லாம் சேர்ந்தது தானே. அந்த மொழி ஏன் படிக்கக்கூடாது? ஐயா ரெண்டாவது சொன்னாங்க, அரசு நிதி, தமிழக மக்களுடைய வரிப்பணம், இது கொடுக்கிற இந்த திட்டம் மத்திய அரசு நிதியிலிருந்து கொடுக்கிற திட்டம். இதை ஏற்றுக்கொள்வது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும், அவர்களும் பயன்பெற வேண்டும். நீங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 1986 இருந்து நவோதயா பள்ளிகளை இந்த இரண்டு திராவிட அரசுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 7 லட்சம் மாணவர்கள், அதுவும் கிராமப்புறத்துல 85% கிராமப்புற மாணவர்கள், 33% பெண்களுக்கு அதுல இலவச கல்வி இழந்திருக்கின்றார்கள். 98% தேர்ச்சி, அருமையான தேர்ச்சி மற்ற மாநிலங்கள் இருக்கு. 600 பள்ளிகள் இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதை தடுத்தது யார்? கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மாணவர்களுடைய கல்வியை தடுப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறவர்களுக்கு அதை ஏன் செய்ய வேண்டும்? இன்றைக்கு பல பேர் ஹிந்தி படிக்கிறாங்க, விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கையில நீங்க ஹிந்தி தான் படிக்கணும்னு எங்கேயுமே இல்லையே. ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? இல்ல மும்மொழி கொள்கையை இருக்கிறீங்க. இல்ல ஹிந்தி படிக்கிறது படிக்கணும் அவசியம் இல்லைங்க. ஹிந்தி மட்டும் தான் படிக்கணும்னு யார் சொன்னா உங்களை? இல்ல ஹிந்தி படிக்கிறது படிக்காதது அவங்க விருப்பம்ன்ற மாதிரி, மூன்றாவது மொழியை படிக்கிறதும் படிக்காததும் அவங்க விருப்பம்னு தானே சொல்றாங்க. அது தேவைப்பட்டா படிச்சுக்கோங்க. அதை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அத்தனை மாநிலம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்க ஏன் தடுக்கிறீங்க கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இன்னொன்னு சொன்னாங்க, அதுல ஒரு கிளாரிபிகேஷன் வேணும், ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். ஏன்னா அது மீண்டும் மீண்டும் மும்மொழி கொள்கைன்னு வருகிற போது இந்தி தான், சமஸ்கிருதம் தான் அப்படின்னு அதை எதிர்ப்பவர்கள் பேசுறதும், ஆதரிப்பவர்கள், மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவங்க இல்ல இந்தி மட்டும் அல்ல அப்படின்னு. இப்போ உதாரணத்திற்கு 6ஆம் வகுப்புல ஒரு 40 மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. 5 மாணவர்கள் தெலுங்கு படிக்கணும், 5 மாணவர்கள் கன்னடம் படிக்கணும், 5 மாணவர்கள் உருது படிக்கணும், 5 மாணவர்கள் இந்தி படிக்கணும் அப்படின்னு அந்த 40 மாணவர்களும் 8 விதமான மொழிகளை படிக்கணும் அப்படின்னு 6ஆம் வகுப்புல ஒரு வகுப்புல படிக்கிற மாணவர்கள் விருப்பம் தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோம். இல்ல ஜப்பான்ல நிறைய வேலை வாய்ப்புகள், ஜெர்மனில வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாக போகுது, சீனாவில் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது, அதனால சீன மொழி, ஜப்பான் மொழி, ஜெர்மானிய மொழி அப்படி படிக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அப்படி கொடுக்க போறோமா? நம்ம இந்த மும்மொழி கொள்கைங்கிறத எப்படி வரையறுக்க போறோம்? மாணவர்களின் விருப்பம் சார்ந்ததாகவா, தேவைகள், உலகளாவிய வேலை வாய்ப்பின் தேவை அடிப்படையிலையா, இந்த அடிப்படையில வரையறுக்க போறோம்? இன்னைக்கு ஆந்திராவிலிருந்து நிறைய பேர் தமிழ் தெரியாதவங்க இங்க வராங்க, வேலையாட்கள் வராங்க, ஒரிசாவிலிருந்து வராங்க, கர்நாடகத்திலிருந்து வராங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 2.5 கோடி வேறு மொழி பேசுகின்ற குடும்பங்கள் இங்கே இருக்கிறாங்க. மொத்த எண்ணிக்கை 2.5 கோடி மக்கள் இங்க இருக்கிறாங்க, வேறு மொழி பேசுறவங்க. அவங்க தான் விரும்புற மொழியை படிச்சுக்கலாமே, அதையே நீங்க தடுக்கிறீங்க. நீங்க மொழி அறிவை கொடுக்காமல் நீங்க இந்த மக்களை ஒரு குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்ட வைக்கிறீங்க. அவங்க என்ன தெரிஞ்சு எந்த மொழியை படிச்சுக்கலான்றீங்க? எந்த மொழியை படிச்சுக்கலான்றீங்க? அப்படி வரக்கூடிய விரும்புகின்ற மொழியை படிக்கலாமே, அதுக்குத்தான் வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறது மும்மொழி கொள்கை. இல்ல அது எத்தனை 22 அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற 22 மொழிகள் வெளிநாட்டு மொழிகள் அப்படின்னு ஏதாவது நம்ம அது வரையறுத்திருக்கோமான்னு கேக்குறேன். நீங்க உங்களுக்கு வேண்டிய மொழிகளை விருப்பப்பட்டு எடுத்து அதுக்கு ஆசிரியர் நியமித்து நீங்கள் படித்துக் கொள்ளலாம். யாரும் மறுக்கலையே. பிரெஞ்சு கூட நீங்க படிக்கலாம், யாரும் மறுக்கலையே உங்களுக்கு. இப்ப நீங்க இந்த திராவிட மாடல்
சென்னையில 1.2 லட்சம் மாணவர்களுக்கு பிரெஞ்சு சொல்லி தராங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பிரெஞ்சு அலையன்ஸ் ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டு பிரெஞ்சு சொல்லி தராங்க. அதை இங்க தேசிய கல்விக்குள்ள நீங்க சொல்லி தரலாமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப நான் அதை விட நவோதய பள்ளிகளை ஏன் நீங்க ஸ்டாப் பண்றீங்கன்னு கேட்கிறேன். கேரளாவில் எடுத்துக்குது. இதே கேள்வியே நான் திரு தியாகுட்ட சொன்னேன். திரு தியாகு கொடுத்த விளக்கம் என்னன்னா, சொல்லிக் கொடுப்பதற்கு வசதியாக எந்த மொழி இருக்கோ அந்த மொழி தான் கற்றுக் கொடுக்கப்படும். அவர் குடுவாஞ்சேரி SBI வந்து அவர் உதாரணமா சொன்னார். அங்க வந்து தினம் ஒரு இந்தி சொல் கற்றுக்கலாம் தானே சொல்றாங்க, தினம் ஒரு கன்னட சொல் கத்துக்கலாம்னு சொல்லலையேன்னு கேட்டாரு. அது மக்கள் விருப்பம் தானுங்க. இப்ப மக்கள் விருப்பம். இப்ப நான் வந்து என்னுடைய ஒரு மகன் குஜராத்ல போய் வேலை செய்யறான்னு விரும்புறேன், அல்லது நார்த் இந்தியாவில் அவங்க அங்க செட்டில் ஆகுறாங்க. ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சா கத்துக்கலாம். இன்னைக்கு 3 லட்சம் பேர் பரீட்சை எழுதிட்டு தான் இருக்காங்க. அவங்க விருப்பம் தானே அது. அதையே நீங்க தடுக்கிறீங்க. இல்ல மக்கள் விருப்பம்னா SBIல வேலை செய்யக்கூடிய மக்கள் விருப்பமா? யாராவது இருந்தாலும் சரிங்க, அதோட அவங்களுடைய உரிமை தானே. அந்த உரிமை நீங்க தடுக்கிறீங்க. மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு, அதை கொண்டு வராங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க தமிழ் சொல்லி தரணும், எடுத்துக்க விருப்பமான பாடம் தான், யாரும் வேண்டாம்னு சொல்லல. ஆங்கிலம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு மொழிங்கிறது, 3வது மொழிங்கிறது அங்க விருப்பப்பட்ட பாடம். இல்ல நம்ம ஒவ்வொரு முறையும் இது ஒரு அரசியல் தளத்திலேயே இந்த விவாதம் நகர்ந்தது. அதனாலதான் இந்த 3வது மொழிங்கிறது இந்தி தானா, சமஸ்கிருதம் தானா, இல்ல அதை கடந்ததா, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மொழிகளா அப்படின்னு நம்ம இதை தெளிவுபடுத்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால நான் தியாகுட்ட ஒரே ஒரு நிமிடம் மட்டும் நான் போயிட்டு வந்தேன். ஏன்னா நான் உங்ககிட்டயுமே அதை கேட்டேன். அவரு GK நாகராஜ் எந்த மொழிகள் வேண்டுமானாலும் படிச்சுக்கிட்டோமே என்றார். அதான் இப்ப மத்திய அரசினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயங்கள்லையும் சென்ட்ரல் போர்டு பள்ளிக்கூடங்கள்லையும் இந்த கொள்கை கடைபிடிக்கப்படுகிறதா? நீங்க இந்திக்கு பதிலாக தெலுங்கு படிச்சுக்கலாம், இந்திக்கு பதிலாக கன்னடம் படிச்சுக்கலாம், இந்த கொள்கை கடைபிடிக்கப்படுதா அல்ல இந்தி கட்டாயமா இருக்கா? அதுக்கு அவர் பதில் சொல்லுவோம். இந்திக்கு பதிலாக பிரெஞ்சோ ஜெர்மனி வேற ஏதோ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், CBSE பள்ளி, தமிழக அரசுக்கு தொடர்பே இல்லை. இதுல CBSE பள்ளிகள் அவங்க ஒரு they can set an example. தமிழே இல்ல, நிறைய பள்ளிகள்ல தமிழ் இருக்கலாம். ஓகே சார், நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அதாவது CBSE கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற பள்ளிகள்ல இத்தனை மொழிகள் கற்றுக்கொள்ளலாம்னு வசதி இருக்கான்னு கேக்குறாரு. நீங்க இப்போ கேந்திர வித்யாலயா பள்ளி இருக்கு தமிழ்நாட்டுல, இங்க அவர்கள் தமிழ் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான பணிகளை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறார். விருப்பமான பாடத்தை நீங்க எடுத்து படிக்கலாம். CBSE இருக்கு, அதுல நீங்க ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி எடுத்து படிக்கணும். அதை வந்து தமிழ்நாட்டுல பல திராவிட கழக தலைவர்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல அது சொல்லித்தரப்படுகிறது, அது நடத்தப்படுகிறது. நமக்கு திமுக தலைவர் என்ன செய்யறதெல்லாம் கேள்வி இல்லை. அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், நான் கேட்கறது இந்திய அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் அவர் சொல்லக்கூடிய மாதிரி விருப்பப்பட்ட எந்த மொழியும் படிப்பதற்கான வசதி இருக்கிறதா நான் கேட்கிறேன். தமிழக அரசுல இருக்கணும்னு கேட்கிறார்ல? இல்ல இல்ல, இப்ப எந்த பள்ளிக்கூடம் ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி மாணவர் விரும்பக்கூடிய எந்த மொழியையும் 3வது மொழியாக எடுத்து கற்கலாம், இந்தி தான் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் இந்திய கட்டாயப்படுத்துறீங்க? ஏன் CBSE ஏன் இந்தி கட்டாயம்? சார், இப்ப புதிய தேசிய கல்விக் கொள்கை அதுதான் கொண்டு வந்திருக்கிறோம். 2020 புதிய தேசிய கல்விக் கொள்கை. அதுலதான் சார் இப்போ நம்ம இந்த விவாதத்துல வந்து நம்ம அதைத்தான் தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்கு. அதாவது மும்மொழி கொள்கைங்கிறதுல ஒரு மொழி இந்தி கட்டாயம், மற்ற 2 மொழிகள் அது வந்து சாய்ஸ் அப்படின்றது மும்மொழி கொள்கையா, இல்ல 3 மொழிகள்ங்கிறது இந்தி அல்லாம 3 மொழிகள் எதை வேண்டுமானாலும் கத்துக்கலாமா? சார், நீங்க தமிழ்நாட்டுல 3வது மொழியாக நீங்கள் விருப்ப பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். அது எதுவாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப தமிழ், ஆங்கிலம் இருக்கிறது. 3வது மொழியாக நீங்க தெலுங்கு எடுத்துக்கொள்ளலாம், மலையாளத்தை எடுத்துக்கொள்ளலாம், கன்னடத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வாய்ப்பு அந்த மாணவனுக்கு இருக்கிறது, அந்த சாய்ஸ் இருக்கிறது. அது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். புதிய தேசிய கல்வியில் நோக்கமே தானே, நீங்க விரும்புகின்ற மொழியை எடுத்து படிக்க வேண்டும் தான் நோக்கம். அதுதானே கொண்டு வந்திருக்கோம். அதான புதிய கல்விக் கொள்கை 2020 அதான கொண்டு வந்திருக்கோம். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சரி, CBSE நடத்தக்கூடிய பள்ளிகள்ல இந்தி கட்டாயம், ஒரு மொழியாக இந்தி கட்டாயம், இன்னொரு மொழியாக ஆங்கிலம் இருக்கு. ஆமா சார், இந்தி இருக்கு, மாற்றாவும் எடுத்துக்கொள்ளலாம், இந்தியும் எடுத்து அவங்க படிக்கலாம். இல்ல இந்தி கட்டாயமா சாய்ஸா? அது எனக்கு சரியா குறிப்பிடல. பட் கட்டாயம் என்கிறது அவசியம் இல்ல. சில பேர் இந்தி எடுத்து படிக்கிறாங்க, மாற்று மொழியும் படிக்கிறாங்க. CBSE பள்ளிகள்ல இந்தி கட்டாயம் கல்வி காலத்தை தெளிவுபடுத்தலாம். கட்டாயமாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல நான் தான் சொன்னேன், ஹிந்தி கட்டாயம் என்று இருந்தால்
இங்கு பள்ளிகள் நடத்துகின்ற தனியார் பள்ளிகள் நடத்துகின்ற திமுகவுடைய பல தலைவர்கள் ஏன் நடத்துகிறார்கள் நான் கேட்கிறேன். இதெல்லாம் இது என்னது ஏன்னா அதை மக்கள் விரும்பி படிக்கிறார்கள், அதனால எடுத்து நடத்துறாங்க. இல்ல சிபிஎஸ்இ தெளிவுபடுத்தலாம். சிபிஎஸ்இ விதி அதுதானே. சிபிஎஸ்இ நீங்க பள்ளி நடத்தணும்னு ஒரு அங்கீகாரம் வாங்குற போது சிபிஎஸ்இ என்ன விதியை புகுத்தி இருக்கோ அது நீங்க நடத்தினாலும் நான் நடத்தினாலும் யார் நடத்தினாலும் அந்த விதியை பின்பற்றணும்ன்ற அடிப்படையில் அது திமுக தரப்புல நடத்துறாங்க, அதிமுக தரப்புல நடத்துறாங்க, இல்ல பாஜக தரப்புல நடத்துறாங்க, யார் நடத்தினாலும் அந்த விதியை பின்பற்றணுங்கிற அடிப்படையில அங்க இந்தி கட்டாயம் தானே. ஒரு மொழி இந்தி கட்டாயம், மற்ற 2 மொழிகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுதானே. அது எனக்கு கிளாரிட்டி இல்ல, நான் சொல்றது கிளாரிட்டி இல்ல. ஆனாலும் கூட ஹிந்தி படிக்கிறவங்க, சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கிறவங்க ஹிந்திக்கு மாற்று மொழியாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹிந்தியும் படிக்கிறார்கள். இந்தி கட்டாயம்னு திரு ரவீந்திரன் சொல்றார். அப்படியே தானே சார் பேராசிரியர்? சிபிஎஸ்இல வந்து ஹிந்தி மஸ்ட். ஹிந்தி இஸ் தி பிரைமரி லாங்குவேஜ். அதுக்கப்புறம் நீங்க செகண்டரி அண்ட் ஆக்சிலரி லாங்குவேஜ் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப நான் கேட்கிற கேள்வி, அப்ப இந்தி கட்டாயமாக சிபிஎஸ் இருக்கின்ற பொழுது எங்க திமுக தலைவர்களே பல பேர் நடத்துகின்ற பொழுது, அதான் சமீபத்துல ராசாக ஒரு மாணவி கேட்கிறாங்க, இங்க இருக்கிற உங்களுடைய தலைவர்கள்ல எத்தனை பேர் அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்க, குழந்தைகளை படிக்க போறாங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு 98% எல்லாரும் படிக்கிறவங்க அத்தனை பேரும் தனியார் பள்ளிகள் தான், அரசு பள்ளியில படிக்கிறாங்க, 2% தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. அப்ப உங்களுடைய இந்த திமுக எத்தனை பேர் வந்து தனியார் பள்ளிகளை படிக்கிறாங்கன்னா எல்லாரும் தனியார் பள்ளியில படிச்சாங்க, அரசு பள்ளி யாரும் படிக்கல. அப்போ சிபிஎஸ்இ ஹிந்தி படிக்கிற திமுக அதே கல்வி நடத்துகின்ற அந்த குடும்பங்கள் ஏன் ஏழை மாணவர்களுக்கு, இங்க இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு அந்த வசதியை செய்து தரக்கூடாது? அவர்கள் விருப்ப பாடத்தை எடுத்து படிக்க ஏன் வாய்ப்பு தரக்கூடாது? இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இந்திக்கு வந்துட்டீங்க, இந்தியை ஏன் படிக்கலன்னு வந்துட்டீங்க. நம்ம அதான் சொல்றாங்க, அவங்க ஏன் அந்த வாய்ப்பு தரக்கூடாதுன்னு கேட்கறேன். நீங்க ஏன் தடுக்கிறீன்னு கேட்கறேன். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஹிந்தி மட்டும் கட்டாயப்படுத்தல, நான் உங்களுக்கு ஹிந்தியை கட்டாயப்படுத்தல. நீங்க பல லாங்குவேஜ் படிக்கலாம், விருப்பமான லாங்குவேஜ் படிக்கலாம். ரொம்ப தெளிவா அந்த தேசிய கல்விக் கொள்கை தெளிவா சொல்லுது, நீங்க ஹிந்தி மட்டும் தான் படிக்கணும் அவசியம் இல்ல, மலையாளம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம். அந்த புள்ளியை தான் நம்ம இன்னும் தெளிவுபடுத்திக்க வேண்டியதா இருக்கு. மூன்றாவது மொழி அந்த புள்ளியில மாற்றம் இல்ல. தேசிய கல்விக் கொள்கையில எந்த மொழி வேண்டுமானாலும் மூன்றாவது மொழியாக படிக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. சரி, இதுக்கு மாற்றம் தான் அவங்க பேச சொல்லுங்க. சரி கேட்போம்.